அனைவருக்கும் வணக்கம். நான் ஆட்டோ ஓட்டுநர் பிரசாந்த். இந்த பதிவு எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4-5 மாதமாக வந்து ஒரு சங்கத்தில் வந்து பயணிச்சுட்டு இருந்தேன். அந்த சங்கத்தில் வந்து மாநில நிர்வாகியே சரி, மாவட்ட நிர்வாகியே சரி, இவங்க வந்து மாநில தலைவருக்கு வந்து ஜால்ரா அடித்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. நேர்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. சரிங்களா? வேலையை செய்யாமல் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு நல்ல பேர். அதாவது அவங்களுக்கு வேலையை செய்யாமல் ஜால்ரா அடிக்கிறவங்க மட்டும் நல்ல பேர், உண்மையாக வேலை செய்கிறவனுக்கு கெட்ட பேர். இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன், சங்கத்தை விட்டு நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்து அந்த சங்கத்தில் சேரலாமா சேராமல் இருக்கலாமா அப்படின்னு நான் முடிவு பண்ணது என்னோட கடமை. சரிங்களா? நான் சேருதோ சேராதோ என்னோட இஷ்டம். அது வந்து நான் அந்த சங்கத்தில் சேர்றேன், அது அந்த காண்டை வச்சுன்னு அந்த சங்கத்து தலைவர் ஃபோன் பண்ணி கேட்குது. இதெல்லாம் எதுக்குங்க இந்த பொழப்புலாம் உங்களுக்கு? எதுக்கு நான் கேட்குறேன்? அந்த சங்கத்தில் இல்லாமல் சேராமல் இருந்தால், தனியாக இருந்தால் என்னை பயம் பூத்தி அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி என்னை பயம் பூத்துறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அதெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க. சரிங்களா? நீங்கள் கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆஃபீஸில் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்றீங்க. நீங்கள் எதனா கொடுங்க. அன்றைக்கி 5 பேர் என்னை கால் பண்ணி என்னை மிரட்டும் போது நானே போய் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அன்றைக்கி பழக்கத்துக்காக ஒரு காரணத்துக்காக நான் வந்து கம்முன்னு விட்டேன். சரிங்களா? அடுத்த வாட்டியும் சொல்கிறேன், இந்த மாதிரி பயம் புத்துற வேலை வச்சுக்காதீங்க. பண்ணுன்னா ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போய் பண்ணிடணும். பண்ணுறேன்னு சொல்லுதுல வந்து அது வந்து ஒரு முட்டாள்தனம். சரிங்களா? நன்றி.